ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப்ஸ். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பீஸ் இப்போ திருப்பியும் நம்ம தமிழ் டப்டோட கொண்டு வராங்க கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க வான் ஆர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் ஒரு 800 எபிசோட் அங்கேருந்து தான். பட் இப்போ இனிஷியலி எபிசோட் 1லேருந்து திருப்பியும் ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா வெறும் தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஹிந்தி டப்டோட தான் ரிலீஸ் ஆக போகுது எவ்ரி சண்டே 1 PM ஃப்ரம் டிசம்பர் 8லேருந்து. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வீக்லி ஒரு எபிசோடோட நீங்கள் ஒன் பீஸை வித் தமிழ் டப் லாங்குவேஜோட நீங்கள் பார்த்துடலாம். அண்ட் ஓகே, கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மேபி உங்களுக்கு ரைட்ஸ் இருந்திருக்காது, அண்ட் இப்போ தான் ரைட்ஸை வாங்கி அண்ட் டேரெக்டாக வானோ போகிறது பதிலாக ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்தால் அப்போ தான் எல்லாருக்கும் இது பார்க்கும்போதும் ஈஸியாக புரியும், நல்லபடியாக இருக்கும். பட் என்ன போஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீக்லி ஒரு எபிசோட் பார்க்குறதுலாம் உங்களுக்கே அது ரொம்ப லென்த்தியாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நீங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சைடில் வந்து நம்ம இங்கிலீஷ் டப்லையோ இல்லைனா ஒரிஜினல் லாங்குவேஜ்லையும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகனோட லைவ் ஆக்ஷனான ட்ரெய்லர் இந்த வீக் ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆயிருந்தது. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்டர்ஸ் அண்ட் சில லீக்டான சில இமேஜஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா பரவாயில்லையா, நல்லபடியாக தான் இருக்குது. ஏன்னா லைவ் ஆக்ஷன் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலான கொஞ்சம் அந்த யூனிவர்ஸை பெருசாக பண்ணியிருக்காங்க. சில கேரக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் கிளாஷ் ஆட்டம் வந்து நெட்டில் ஃபுல்லாக பேசி தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லபடியாக எடுத்திருக்காங்களா, நெக்ஸ்ட் ரேஞ்சில் இருக்கா. ஸோ அது கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒர்த்தாக இருக்கும். அண்ட் சில ஷார்ட்ஸ்லாம் அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது, நம்ம ஒரிஜினல் அனிமேஷனில் எப்படி இருந்ததோ அதே தான் லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படியும் இந்த படம் நம்ம நெக்ஸ்ட் இயர் June 13 தான் ரிலீஸ் ஆக போகுது 2025. அண்ட் இதை நம்ம டெஃபினட்டாக பார்த்தலாம். நிறைய பேர் ப்ரோ தமிழ் டப்லலாம் வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக கைஸ் தமிழ் டப்பில் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அனிமேட்டட் மூவியே வந்து தமிழ் டப்டோட தான் அவைலபிளாக இருக்கா. ஸோ லைவ் ஆக்ஷனான மூவி அண்ட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாமே மல்டி டப் லாங்குவேஜோட தான் ரிலீஸும் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆர்கேன் சீரிஸ் சீசன் 2 இப்போ எல்லா எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக கொஞ்சம் எபிசோட்ஸாக தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அண்ட் இப்போதைக்கு சும்மா ஆக்ட் 3ன்னு சொல்லிட்டு டோட்டல் 9 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் 1 அல்டிமேட்டாக இருந்தது. சீசன் 2 நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ராட்டன் டொமேட்டோவில் இப்போதைக்கு 100% ஸ்கோருக்கு தந்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சீரீஸ் ஆஃப் திஸ் இயர்னு சொல்லிட்டு கூட டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம 2024 டாப் மோஸ்டான சீரீஸ் வந்து நம்ம ஷோகன் தான். பட் பார்ப்போம், ஆர்கேன் வந்து அதை பிரேக் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு அது இப்போ கரெக்டாக ஃபைனலான ஸ்கோர் வந்துடும். ஸோ நானும் இப்போ பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக அது ஃபுல்லாக முடிச்சுட்டு இது ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரெட் ஒன் மூவி என்ன ப்ரோ ஆச்சு? ஏன்னா இனிஷியலி நம்ம November 15 தான் அவங்க ரிலீஸ் டேட் தந்திருந்தாங்க. பட் அப்போது ரிலீஸே ஆகலை. அண்ட் அது எப்போ ரிலீஸ் டேட் வரும்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கோடு இருந்தது. வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அகெயின் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டான மூவி. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இப்போதைக்கு கலெக்ஷனில் ஜஸ்ட் இப்போ தான் $100 million அவங்க க்ராஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இதுக்கு அப்கமிங் நம்ம ஓடிடியில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸே ஆகும். என்னது அமேசான் MGM ஸ்டுடியோஸ் தான் வந்து க்ரியேட்டே பண்ணியிருக்காங்களா. ஸோ டேரெக்டாக நம்ம ப்ரைம் வீடியோவில் தான். அண்ட் மேக்ஸிமம் நம்ம நெக்ஸ்ட் டிசம்பர் மந்த்து, அதுவும் கிறிஸ்மஸ் டைமாக அந்த எண்டில் நம்ம இந்த படத்தை டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். ஆனால் ஏன் இந்த படம் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நானும் எல்லா இடத்துல தேடி பார்த்தேன், எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த படத்தை நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகாதுன்னே வச்சுக்கலாமே. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் வைஸில் வந்து இந்த படத்துக்கு வெறும் 31% ஸ்கோர் தான் தந்திருக்காங்க. ஆனால் ஜென்ரிக்காக ஆடியன்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 91% தந்திருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம டுவேன் ஜான்சன் மூவினாலே எல்லா இடத்துல ரிலீஸ் ஆகும். பட் பார்ப்போம். அண்ட் எப்படியும் இந்த படம் ஓடிடியில் வந்தால் மேக்ஸிமம் தமிழ் டபுள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் டவுட்டு தானே, ஏதோ கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அண்ட் நீங்களும் நம்ம ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக இதில் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. புதுசாக அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. சில விஷயங்கள்லாம் இப்போ தான் ரிவீல் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸோட என்டையர் ஸ்கிரிப்டை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நியூ ஸ்கிரிப்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு அண்ட் இப்போதைக்கு ஒரு ரிலீஸ் டேட்டை வந்து இனிஷியலாக அவங்க ஒன்று தந்திருக்காங்க, டென்டேட்டிவ் டேட்டுன்னு சொல்லிட்டு. அது நம்ம 2027 தான். ஸோ ஏன்னா அவ்வளோ தள்ளி போட்டிருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம நெக்ஸ்ட் இயர்லாம் ரிலீஸ், இனிஷியலாக 2024 ரிலீஸ் ஆக வேண்டியது டிலே பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இயர் கொண்டு போனாங்க. அண்ட் இப்போ டேரெக்டாக 2027 தந்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்க்காக நீங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருங்க. நம்ம 2027 இப்போதைக்கு அந்த படத்தை பார்த்துடலாம். ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து ஏதோ உங்களுக்கு சரியாக எண்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரலையா. அண்டு இது வந்து இப்போதைக்கு நல்ல ஒரு ஹைப்பில் இருக்க மூவி. யோசிச்சு பாருங்களேன், இன்டு த ஸ்பைடர்வர்ஸ், அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ்லாம் ஒரு எப்பிக் லெவல், ஒரு பீக் ரேஞ்சில் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரஷ் பண்ண வேணாம், இன்னும் நல்லா ஸ்கிரிப்ட் மேலே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக அதை அப்புறமா பார்த்துக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எனோலா ஹோம்ஸோட தேர்ட் பார்ட் சீக்குவலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிடுறீங்க. உங்களுக்காக குட் நியூஸ். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ இதை பண்ண தான் போகிறாங்க. இப்போது வந்து டிசைட் லைக் டேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் எப்படியும் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரான்ச்சைஸ் தான் நம்ம எனோலா ஹோம்ஸ் 1 and 2 நல்லபடியாகவே ஹிட் ஆயிருந்தது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம மில்லி பாபி ப்ரவுன் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு செம்ம பெரிய ஸ்டாரு. அண்ட் அது விட்டு வெளியே நிறைய மூவிஸ்லாம் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்போதைக்கு ஆல்ரெடி அவங்க நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சாப்டர் 5ல் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் இன்னும் இந்த மூவி எடுக்கலாம் ஆரம்பிக்கல, ஜஸ்ட் டேரக்டர் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக சீக்வல் வரும். அண்ட் எப்படியும் நம்ம ஹென்ரி கேவ்லோ வந்துடுவார். சின்னதாக கேமியோ தருவார், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அவர் ஆஸ் எ ஷெர்லாக் ஹோம்ஸ் அகைன் பர்ஃபெக்டாக இருக்கார். ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸ் நினச்சா அவர் வச்சு ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ்னு சொல்லிட்டு தனியாக கொண்டு போகலாம். ஏன்னா எனோலா ஹோம்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் தான். ஸோ அவர் வச்சு தனியாக ஒரு மூவி கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சூப்பர்மேன் மூவி இதுதான் இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகிற மூவிலே வந்து ஹைலி அண்ட் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடான மூவியாக இப்போதைக்கு மாறி இருக்குது. அண்ட் உண்மையாக டிசி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகராக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெரிய லெவலான ஒரு டிசி சைட்லேருந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் பை த வே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரெய்லர் இன்னும் எதுவுமே வரல. நிறைய லீக்கான ஃபோட்டோஸு அண்ட் ஷூட்டோட பிக்ஸ்லாம் நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க. பட் உண்மையான ஒரு ட்ரெய்லர் இன்னும் வரல. அண்ட் அதை தான் வந்து நம்ம டிசம்பர் மந்தில் மிடில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் தான் ட்ரெய்லர் விட்டால் கரெக்டாக இருக்கும் மூவியோட ப்ரொமோஷன் ஒர்க்லேருந்து எல்லாமே. அண்ட் இப்போதைக்கு டிசியோட நியூ இயராக ஸ்டார்ட் ஆக போகுது. பை த வே ஆல்ரெடி சில பேர் வந்து நம்ம சூப்பர்மேனோட ட்ரெய்லரை பார்த்துட்டாங்களாம். அண்ட் அவங்க வந்து லைக் சில கூஸ் பம்பிங்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ரெவல்யூஷனரியாக இருக்குது, அந்த மாதிரி சில பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா. அதனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பு கிரியேட் ஆகிருக்கு. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் மார்வலோ டிசி ஃபேனோ ஆஸ் ஏ ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் ஆக்சுவலி நானே குதிக்கிறா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வாங்க டிசியு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சில கிளாசிக்கலான மூவிஸை ரீமேக் பண்ணுறாங்க. அண்ட் அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ஃபேமஸான நம்ம 90s கியானு ரீவ்ஸோட மூவி தான் நம்ம ஸ்பீட் மூவி. இப்போதைக்கு இதுக்கு ரீமேக்கான ஒரு டைட்டில் வந்து கொஞ்சம் இனிஷியலாக வச்சுருக்காங்க. பட் அது கன்ஃபார்ம்டு கிடையாது. புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் இந்த டைட்டில் தான் வைக்கிறாங்களா இல்லை மாற்றிடுறாங்களான்னு. ஆனால் இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளான ஒரு டைட்டில் தந்துருக்காங்க. நம்ம என்ன ஒரிஜினல் ஸ்பீட் மூவியில் வந்து நம்ம ஒரு பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளோஷன் ஆயிரும். அண்ட் அந்த டைமில் சின்ன வயசில் நம்ம டிவியில் பார்த்தது ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸு. பட் இந்த வாட்டி அவங்க ரீமேக்கில் அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோனா மூவியோட லைவ் ஆக்ஷனான மூவியோட ஷூட்டிங்கும் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அகைன் நம்ம டுவேன் ஜான்சன் திருப்பி வந்துட்டார். அவர் வந்து செட்டில் இருக்க மாதிரியும் ஷூட்டிங்கோட நிறைய பிக்ஸ்லாம் வந்து நெட்டில் லீக்கெல்லாம் ஆயிடுச்சு. அண்ட் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெட்டில் போயிட்டு ஒரு கான்ஸ்பிரன்சியாக வந்து வச்சுருக்காங்க. லைக் நம்ம டுவேன் ஜான்சன் வந்து மசில் சூட் போட்டிருக்க மாதிரியும். பட் ஆக்சுவலி அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, நார்மலாக ஃபிசிக்கலி செம்மையாக தான் இருப்பார். பட் ஏன் தெரியல இந்த வாட்டி இப்போதைக்கு மசில் சூட் போட்டிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு டெமி காடான ஒரு கேரக்டர். மேபி அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட் தேவைப்பட்டிருக்கலாம் அண்ட் அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு இது தான். ஆனால் எக்ஸாக்டாக வந்து யாரோ அந்த பிக்கோட குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா இருக்காது. நிஜமாலே ஒரு மசில் சூட் போட்டிருக்காரா இல்லை அது உண்மையான இதுவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இப்படியோ படம் வந்து லைவ் ஆக்ஷன் வருது, டுவேன் ஜான்சன் திரும்பியும் வராரு. கண்டிப்பாக இது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக செம்ம ஹிட் ஆகும். ஒரிஜினல் அனிமேட்டட் மூவியே ஆக்சுவலி செம்மையாக போயிருந்தது. எப்படி இந்த படம் கூட நம்ம சீக்வல் வந்து அனிமேட்டடில் நெக்ஸ்ட் மந்த்து தான் ரிலீஸ் ஆகுதா. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு சில ரீசெண்டான ஹாலிவுட் சைடில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கோ அதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் கொஞ்சம் ஈராக வெயிட் பண்ணுறீங்களோ ஹைப்பாக இருக்கீங்களோ அது கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நானும் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் வந்து டிலே ஆகும்னு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா நெக்ஸ்ட் இயர்ஸ் லேட்டில் அது சுத்தமாக கிடையாது 2025. ஸோ மேபி 2026 இருக்கலாம்னு நினச்சேன். பட் 2027 வந்து எனக்கே செம்ம ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்காக தான் இருந்திருக்கு. ஸோ தெரில ஏன் அவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னு. பை த வே வேறு ஏதாவது மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.